ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மாயை, பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாம் சாமி, என்னை காப்பாற்றும், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்தது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று சொல்லுகிறார். என் பண பற்றாக்குறை, பணம் இல்லாமல் நான் தரித்திரத்தில் கிடக்கும்படி என்னை விட்டு விடாதேயும். தரித்திரத்தில் இருந்தால் அதுவும் எனக்கு ஆபத்து, துன்பம். அதனால் நான் பாவம் செய்யும் வாய்ப்பு வரும். நான் மதியிழந்து போவேன். வேதனையில், துக்கத்தில், பணமில்லா பற்றாக்குறையில் மிகவும் வேதனைப்பட்டு அது நிமித்தம் நான் பாவம் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தரித்திரம் எனக்கு வேண்டாம். அதிக ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம் கடவுளே. அதிக ஐஸ்வர்யத்தினால் நான் மேன்மை பாராட்டி உம்மை மறந்து போக நேரிடும். அதனால் அதிக பணமும் எனக்கு வேண்டாம். அதை வைத்து நான் காவல் காத்து கொண்டிருக்க எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையான பணத்தை மட்டும், எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடும் என்று இந்த 2 காரியங்களை கேட்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. ஆகூர் என்னும் தேவ மனிதர் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கேள்விகளை அவர் கேட்கிறார். இயற்கையை குறித்தும் கர்த்தரை குறித்தும். இதை சற்று கவனித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள், கர்த்தர் எவ்வளவு வல்லமை உடையவர், மிகப்பெரிய ஞானம் இந்த வேத வசனங்களில் ஒளிந்திருக்கிறது. முடிந்தவரை நாம் ஆராய்ந்து அறிந்து அள்ளிக்கொள்வோம். அதாவது, வானத்தில் ஏறி இறங்கினவர் யார்? முதல் கேள்வியை கேட்கிறார். வானத்தில் ஏறி இறங்கினவர். வானம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? ஆதியாகம காலத்தில் நம்முடைய முற்பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியில் வாழும்போது கர்த்தர் இந்த பூமியில் அவர்களோடு வந்து, அதாவது கர்த்தர் தினமும் அவர்களை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது அவர்களோடு கர்த்தர் பழகினார், அவர்களோடு பேசினார் என்பதை குறித்து பார்க்கிறோம். மிகவும் ஒற்றுமையாக, மிகவும் அன்பாக, தகப்பனும் பிள்ளையுமாக மிகவும் சந்தோஷமாய் இருந்திருக்கிறார்கள். அதை நாம் வேதவசனங்களை தியானிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் இருவரும் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்த பின்பு கர்த்தர் சபித்து அவர்களை பூமியிலிருந்து, அதாவது ஏதேனிலிருந்து பூமிக்கு தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு சுமார் 1000 வருடங்கள் அதற்கு பின்பாக கர்த்தர் எந்த மனிதரோடும் பேசினார் என்று தெரியவில்லை. 1500 வருடங்கள் வரைக்கும் கர்த்தர் பேசியதாக எந்த இடத்திலும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. சிலர் கர்த்தருடைய ஆவியானவரோடு பழகி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், இருக்கலாம். ஆனாலும் மிக வெளிப்படையாக கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. கர்த்தர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளான 1000 வருடங்கள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லலாம். அப்படி இருக்க கர்த்தர் ஏறினார், வானத்தில் ஏறினார். அதன் பின்பு, பாவத்திற்கு பின்பு, முதல் மனிதர்கள் பாவம் செய்த பின்பு கர்த்தர் தினந்தோறும் அவர்களை சந்திக்கவில்லை. அந்த சந்திப்பு நிகழ்வு நின்று போனது. அதன் பின்பு சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கினார். அதன் பின்பு முதல் பிரவேசமாக 2000 வருடங்களுக்கு முன்பாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து வந்தார். இப்படி கர்த்தர் பிறந்து வளர்ந்து வரும் பொழுது, அவர் வளர்ந்து இந்த பூமியில் 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் மீண்டுமாக சிலுவை மரணத்தை சந்தித்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து வந்த வேலையை முழுமையாய் முடித்து 40ஆம் நாள், உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் பரமேறி சென்றார். வானத்தில் 500 பேர் ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் ஒலிவமலையிலிருந்து மேலாக மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தர் ஏறினார் வானத்திற்கு. மிக தெளிவான விளக்கம் இது. தெளிவாக 500 பேர் பார்க்க, 1000 கண்கள் பார்க்க அவர் வானத்திற்கு ஏறி போனார். இது நடந்த சரித்திர நிகழ்வு. இப்படி இருக்க, இந்த பூமியிலிருந்து ஏறினவர் அவர்தான், இறங்கினவரும் அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். பூமியிலிருந்து ஏறி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். மீண்டும் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அவ்வளவு வல்லமையுடைய நம்முடைய தகப்பன் அவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர்தான் ஏறி இறங்கினவர் யார் என்ற கேள்விக்கு பதில்.
காற்றை தம் கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் என்று கேட்கிறார். கர்த்தரே இதை அடக்கினார் என்ற பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சற்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதற்கான வேத வசனங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வெளிப்படையான வசனம் என்றால், கெனசரேத் ஊர் சம்பவத்தில் கர்த்தர் அந்த படகில் செல்லும் பொழுது, கெனசரேத் ஊருக்கு செல்வதற்கு முன்பாக படகில் சீஷர்களுடன் செல்கிறார். அப்பொழுது பெருங்காற்று வந்து கடல் கொந்தளிக்கிறது. ஏசப்பா தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் படகில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் எழுப்பும் போது கர்த்தர் காற்றை அதட்டினார், அது உடனே அடங்கி சென்றது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் அவர் பெருங்காற்று, புயல் காற்றுதான் கடல் கொந்தளித்தது, அதை அடக்கி காண்பித்தார். இது அவர் காற்றை அடக்கும் வல்லமை வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு வெளிப்படையான, மிக மிக வெளிப்படையான ஒரு காரியமா இருக்கிறது, ஒரு சம்பவமா இருக்கிறது, உண்மையாய் நடந்த காரியம் இது. அடுத்ததாக ஒரு காரியத்தை கவனிப்போம். கர்த்தர் பூமியை சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. அதாவது பூமியானது கர்ப்பத்திலிருந்து பிறந்து வருவது போல பிறந்து வந்தது என்று சொல்லுகிறார். பூமியை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தண்ணீரை இரண்டாக பிரித்து அந்த இரண்டிற்கும் இடையில் வானத்தை வைத்தார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால், அதாவது விஞ்ஞானம் சொல்லுகிறது, இன்னும் மல்டி யூனிவர்ஸ், அதாவது யூனிவர்ஸின் எல்லையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதன் எல்லை என்னவா இருக்கும், அதன் முடிவு எங்கே இருக்கும் என்றால், அதன் எல்லையில் வேறு என்ன இருக்கும் என்றால் தண்ணீர் தான் இருக்கும். கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின்படி வேத வசனத்தை தியானிக்கிற நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளலாம். இந்த பூமியின் மேல் கடல் நீராக எப்படி இருக்கிறதோ, நீர் ஆவியாக H2O மூலக்கூறுகளாக காற்றில் ஈரப்பதம் எப்படி இருக்கிறதோ, இவை எல்லாம் பூமியை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு மேலே சென்றால் ஆக்சிஜன் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றால் நாம் ஆக்சிஜனை இழந்து விடுவோம். ஸ்பேஸிற்கு செல்லும் பொழுது, அது வெளியே செல்லும் போது, அதனால்தான் நம்முடைய அஸ்ட்ரானட் எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்து கொண்டு போகிறார்கள். அங்கு காற்று கிடையாது. ஆக்சிஜன் இல்லாவிட்டால் நீரின் மூலக்கூறுகளும் இல்லை. காற்று, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தால்தான் அது காற்றாயிருக்கிறது. அப்படி இருக்க இந்த பூமியும், இந்த பூமியின் மேல் இருக்கிற தண்ணீரும், அதன் மேல் இருக்கிற நீராவியுமாக கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கிறது. அதற்கு மேலே சென்றால் காற்றும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அதன் பின்பாக இந்த, அதாவது பேரண்டம் முழுவதும் எல்லாவற்றையும் தாண்டி எல்லையில் வெளியே சென்றால், சூரிய குடும்பத்தை தாண்டி, கேலக்சியை தாண்டி, யூனிவர்ஸை தாண்டி வெளியே சென்றால் அதன் எல்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வேதமானால் சொல்கிறது அதன் எல்லையில் தண்ணீர் இருக்கிறது, அதற்கு மேல் வெளியே தண்ணீர் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த அண்ட சராசரமும் தண்ணீருக்குள் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, கர்ப்பத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது போல பூமி புறப்பட்டு வந்தது. இந்த சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே பூமி இருந்தது. விஞ்ஞானம் சொல்லும் சில காரியங்கள் சிலவற்றை வேத வசனத்திற்கு மிகவும் ஒத்து போகிற காரியங்களா இருக்கிறது. அதில் ஒன்று, பூமியானது மிக பழமையான கோள். அதில் ஏற்பட்ட வெப்பம், குளிர்ச்சி போன்ற பாதிப்புகளினால் அவை திடப்பொருளாக இந்த தட்பவெப்ப நிலையோடு இது இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்வதை தான் விஞ்ஞானிகளும் சொல்லி இருக்கிறார்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வானம் படைக்கப்பட்டது எப்படி என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் பூமி படைக்கப்பட்டது எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை. பூமி, காற்று, இவைகள், தண்ணீர், இவைகள் எப்பொழுது படைக்கப்பட்டது என்று வேதாகமத்தில், ஆதியாகம புஸ்தகத்தின் சிருஷ்டிப்பில் இல்லை. அது சிருஷ்டிப்பு கொடுப்பதற்கு முன்பே பூமி புறப்பட்டு வந்தது, தண்ணீரிலிருந்து புறப்பட்டு வந்தது, அதன் மேல் காற்று இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க தண்ணீரின் மேல் 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் இருந்தது. ஜலம் என்றால் தண்ணீர். அந்த தண்ணீருக்கு முன்பாக அந்த தண்ணீர் எப்பொழுது படைக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. இப்படி இருக்க நாம் புரிந்து கொள்வோம், சிருஷ்டிப்பில் விஞ்ஞானம் சொல்லும் கருத்தும் வேதம் சொல்லும் கருத்தும் ஒன்றாயிருக்கிறது. பூமி மிகவும் பழமையானது. சூரியனை விட, சகல நட்சத்திரங்களை விட
அதாவது சகல நட்சத்திரங்களை விட கோள்களை விட பூமி பழமையானது. விஞ்ஞானம் சொல்லுகிறதே இது உண்மை. பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பூமியில் உயிரினங்கள் இருந்தது என்று விஞ்ஞானிகள் புதைப்பொருள்கள், படிவங்கள் இவைகளின் மூலமாய் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தை நன்கு அறியாதவர்கள் தான் இதற்கு விரோதமாக பேசுவார்கள். பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது உண்மைதான். கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள் உண்மைதான். ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட காலம்தான் இப்பொழுது ஒரு 6000 வருடங்களாக இருக்கிறது. அதற்கு முன்பே மனித இனம் இந்த பூமியில் இருந்திருக்கிறது, பூமியும் இருந்திருக்கிறது என்றே வேதம் சொல்லுகிறது. இதற்கான ஆதாரங்கள் பல வசனங்கள் இருக்கிறது. நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்லப்படாமல் நாம் ஆராய்ந்து அறிந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, மறைத்து வைத்திருக்கிறேன், அவர்கள் தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ளட்டும் என்று சகலத்தையும். அப்படி என்று கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். கோடிங்காக இருக்கிறது. அதனால் நாம் புரிந்து கொள்வோம். காற்றை இந்த பூமியின் மேல் கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். ஒரு எல்லைக்கு மேல் காற்று வெளியே போகாமல் ஏன் பூமியையே சுற்றி கொண்டிருக்கிறது? கேட்டால் புவியீர்ப்பு விசை என்று சொல்வோம். ஏன் மற்ற புவியீர்ப்பு விசை என்றால் மற்ற கிரகங்களுக்கு ஈர்ப்பு விசை இல்லையா? எல்லாவற்றிற்கும் இருக்கிறதே. ஏன் அதற்கு தண்ணீரும் காற்றும் இல்லை? சொல்லி பார்ப்போம், சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை நியமித்திருக்கிறார். எது எங்கிருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று. அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவர்தான். நம்மை எங்கே வைக்க வேண்டும், என்ன சூழ்நிலையில் வைக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் நிர்ணயித்து ஆளுகை செய்து வழிநடத்தி கொண்டிருப்பதும் அவர்தான். அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாம் எதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உணர்வில்லாமல் இருக்கிறோம். காற்றை இந்த பூமியை சுற்றிலும் அடக்கி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கி வைத்திருக்கிறார். அவரே அதை செய்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் பல இடங்களில் சிருஷ்டிப்பை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலும் இருக்கிறது. காற்றை எல்லா இயற்கை காரணிகளையும் ஆளுகை செய்கிறவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கி படைத்தவர். தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் என்று வேதவசனம் கேட்கப்படுகிறது. தண்ணீரை கர்த்தர் துணியில் கட்டி வைப்பது போல கட்டி வைத்திருக்கிறாராம். இதை நாம் இந்த பூமியை, இந்த விஞ்ஞான உலகத்தில் பூமி சுழல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சிறிய ஒரு வேலை செய்து பார்க்கலாம். ஒரு சிறு பாத்திரத்தில் முழுவதும் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம், தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சற்று வேகமாக நடந்து வந்தால், நம் கையில் வைத்துக் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? தண்ணீர் கொட்டி சிந்திவிடும். நம் துணியெல்லாம் நனைந்து விடும். கொட்டிக் கொள்வோம். இது இயல்பாய் நடக்கும். சற்று வேகமாக நடந்து வந்தாலே நிரம்பி இருக்கிற பாத்திரம் கீழே சிந்தி விடும். நம்மால் அதை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. வழியே இருந்தால் அப்படித்தான் ஆகும். சரி, அப்படி இருக்க பூமி உருண்டையா இருக்கிறது. அந்த பூமி உருண்டையின் மேல் பூமியின் நிலப்பரப்பில் 3 பங்கு நீராயிருக்கிறது. அவ்வளவு தண்ணீர் இருக்கிறது கடலில். அவ்வளவு தண்ணீரும் பூமியின் ஒரு பந்தின் மேல் இருக்கிறது. ஒரு பந்து உருவம் உள்ள ஒரு பூமியின் மேல் இருக்கிறது. அது சும்மா ஒரு இடத்திலும் இல்லை, அது சுழன்று கொண்டு வேற இருக்கிறது. ஆனாலும் அந்த தண்ணீர் சிந்துகிறதா? இல்லை. எப்படி அது சிந்தாமல் அது அப்படியே அது வைக்கப்பட்டிருக்கிறது? சுற்றி கொண்டே இருக்கிறது. அது தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. இத்தனை ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மால் நடந்தாலே தண்ணீர் சிந்திவிடும் நம் கையில் இருப்பதை. அது ஈர்ப்பு விசை, நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். ஈர்ப்பு விசைதான். ஆனால் அந்த ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுகிறது? ஏன் செயல்படுகிறது? ஏன் அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறது? அந்த பூமிக்கு ஈர்ப்பு விசையை கொடுத்தது யார்? தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளும்படி, காற்றை பிடித்து வைத்துக் கொள்ளும்படி, இந்த அச்சில் இப்படிதான் சுழல வேண்டும் என்று சரியாக, மிக சரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் போகலாம் அல்லவா? தன்னிச்சையாக செயல்படுவது என்றால் பல ஆயிரம் வருடங்களாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை யாரும் அதை ஆளுகை செய்யவில்லை என்றால் ஒரு ஒழுங்குமுறை அண்ட சராசரம் எங்கும் இருக்கிறது. ஆராய்ந்து வானவியலை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அஸ்ட்ரானமி பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். எல்லாம் திட்டமிட்டபடி மிகச்சரியாக, மிக துல்லியமாக அதன் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும், ஒவ்வொன்றும் சரியாக செயல்படுகிறது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். ஏன் இந்த பூமியிலிருந்து நம் கண்களால் காண்கின்ற
பகலும் இரவும் எப்படி வருகிறது? பூமி சுழற்சியினால் வருகிறது. சூரிய ஒளியும் இருளும் காலநிலை மாற்றங்களும், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் என்று காலநிலை மாற்றங்களும் எல்லாம் மிகச்சரியாக வருடம் வருடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பகலிரவு வருகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒழுங்காக மிக துல்லியமான ஒரு நொடி விலகாமல் நடக்கிறதே. திட்டமிட்டபடி மனிதனை தவிர எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது. இந்த பூமியில் இயற்கையில் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது. மனிதன் ஒருவனை தவிர. மனிதன் தான் எல்லாவற்றையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி போ என்றால் அதற்கு மாறாக எதிர் திசையில் போவது மனிதனின் குணமாயிருக்கிறது. இயற்கை, உயிருள்ளவை, உயிரற்றவை எல்லாம் கர்த்தரின் சொல் கேட்டு நடக்கிறது. வானத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்கள், நட்சத்திரங்கள் கர்த்தரின் சொல் கேட்கிறது. பூமியில் வாழ்கிற மிருக ஜீவன்கள், தாவரங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. மரங்கள் அதினதின் கனியை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆதி முதல் 10,000 வருடங்களுக்கு மேலாக அப்படிதான் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. எதுவும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. தவறாக எதையும் செய்யவில்லை. தாவரங்கள், பூச்சிகள், புழுக்கள், குருவிகள் அன்றிலிருந்து இன்று வரை கூடு கட்டுகிறது ஒரே மாதிரியாக. ஏதாவது டெக்னாலஜி வைத்து மாற்றிக்கிட்டு எதுவும் செய்யவில்லை. புல்லை எடுத்து எப்படி கூடு கட்டியதோ அப்படியேதான் கூடு கட்டுகிறது. எல்லாம் கீழ்ப்படிதலோடு இருக்கிறது. இவைகளையெல்லாம் ஆள பிறந்த மனிதன் மட்டும்தான் தவறாக நடக்கிறான். ஒழுங்கற்ற தனம் என்பது மனிதனிடத்தில் மட்டுமே இருக்கிறதை சற்று கவனித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது. பூச்சிகள், மிருகங்கள், பறவைகள், இயற்கை காரணிகள், காற்று, தண்ணீர், நிலம், பூமி, மற்ற கிரகங்கள், வான மண்டல கிரியைகள் எதுவாய் இருக்கட்டும், வெப்பநிலை, காலநிலை மாற்றங்கள் எல்லாம் கர்த்தரின் சொல்படி நடக்கிறது. ஏன் ஒரு வருடத்தில் கோடை காலமே இல்லாமல் போகிறதா? எப்பொழுதாவது இல்லையே. சரியாக நடக்கிறது. அது சரியான தூரம், சரியான சுற்று, பூமி விலகாமல் அதன் பாதையில் சுற்றுவதனால் எல்லாம் சரியாக நடக்கிறது. பூமி கர்த்தரின் சொல்லை கேட்கிறது, அடங்குகிறது. கர்த்தருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறது. மனிதனை தவிர எல்லாம் அடங்கி நடக்கிறது. யோசித்து பார்ப்போம், நாம் எவ்வளவு சிறியவர்கள். மிக மிக சிறியவர்கள். 5 அடி முதல் 6 அடி உயரம், அவ்வளவுதான். மிக சிறிய மூளை. நம்முடைய பலன் 1 மணி நேரம் நின்றால் கால் வலிக்கும். 2 கிலோமீட்டர் நடந்தால் போதும் கால் வலிக்கும். 12 மணி நேரம் கண் விழித்து வேலை செய்தால் அடுத்தது தூக்கம் வந்துவிடும். அதற்கு மேல் நம்மால் செய்ய முடியாது. நம் பலன் மிகவும் சிறியது. எதற்கு இந்த மேட்டிமை? தேவையில்லை. நம்மை நாம் உயர்த்த வேண்டும் என்று எம்பி குதித்தால் 1 அடி 2 அடி குதிக்கலாம். அதற்கு மேலே நம்மால் குதிக்க கூட முடியாது. நம்மை நாமே சுமக்க முடியாது. அவ்வளவு சிறியவர்கள் நாம். இவ்வளவு சிறுமையான பலனுள்ளவர்கள். ஞானத்திலும் குறைவு பெற்றவர்கள். எல்லாவற்றிலும் மிக சிறியவர்கள். நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வது நல்லது. ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு மேன்மை. அவர் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் திருக்கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு அடங்கி நடக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை வைத்துதான் நமக்கு எல்லா மேன்மையும். அவர் நம்மை பிள்ளை என்று சொல்லியிருக்கிறார். அடிமை என்று சொல்லவில்லை. என் சிருஷ்டிப்பு என்று சொல்லவில்லை. என் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் அவரை வைத்துதான் நமக்கு மேன்மை. நமக்கென்று தனியாக எந்த மேன்மையும் இல்லை. அவர் கொடுத்தது சகலமும். அவருக்குதான் எல்லா மேன்மையும். அவரால் தான் நமக்கு மேன்மை. நம்மால் எதுவும் இல்லை. புரிந்து கொள்வோம். நம்மால் எதுவும் நடப்பது இல்லை. கர்த்தரால் எல்லாம் நடக்கிறது. அவரே சர்வலோகாதிபதி. அவரை நாம் தெய்வமாக, தலைவராக, ராஜாவாக, நம் நேசராக ஏற்றுக்கொள்வோம். பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? பூமியின் எல்லைகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேசத்தின் எல்லையையும் நாம் அட்லஸ் வைத்து பார்த்தால் அந்த கடல் நீர் அந்த இடத்தில் வந்து மோதிவிட்டு செல்லும். அதற்கு மேல் அது வராது. இவ்வளவு தண்ணீர், கடல் நீர் அவ்வளவு இருக்கிறது. நிலப்பகுதி 21% தான். 79% கடல் நீர் இருக்கிறது. ஆனால் அது எல்லை தாண்டி வருகிறதா? வருவதில்லை. அதன் எல்லையில் அது இருக்கிறது. கர்த்தர் கட்டளையிட்டால் அது எல்லை தாண்டி வரும். அதற்கு பேர் நாம் சுனாமி என்று வைத்திருக்கிறோம். நாம் பாவம் செய்யும் போது அதை அந்த கடல் நீரை பயன்படுத்தி கர்த்தர் மனிதனை அழிப்பார். நம் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது அவர் படைத்த தண்ணீர் அதை வைத்து அவர் அடிப்பார். நாம் ஏன் அக்கிரமம் செய்கிறோம்? எல்லை மீறின அக்கிரமம். கர்த்தரை கோபமூட்டிக் கொண்டே இருப்பது. அவரால் படைக்கப்பட்ட நாம் அவரை கோபமூட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதனால்
எல்லை தாண்டும். அவர் கட்டளையின்படிதான் கடலும் எல்லை தாண்டும். கடலுக்கு எல்லையை நியமித்தவர் அவர்தான். கடல் நீர், உலகெங்கும் இருக்கிற தண்ணீர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அவரே அதை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த பூமி வாழும்போது அதை ஊமையாக சொல்வது போல்தான் கடல் மேல் நடந்து காட்டினார். மோசே ஐயாவின் காலத்தில் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து காட்டினார். மோசே ஐயா என்னும் தீர்க்கதரிசியை வைத்து. அவர் பூமியில் மனித அவதாரத்தில் வரும்போது கடலின் மேல் நடந்தே காட்டினார். எத்தனை அற்புதங்கள்! கடல் கொந்தளித்த போது கெனசரேத்தூருக்கு போகும்போது கடலை அடக்கி அதன் அலைகளை அமைதிப்படுத்தினார். காற்றை அடக்கினார். கர்த்தரால் எல்லாம் முடியும். அவரே அதிகாரி. சகலத்துக்கும் அவரே அதிகாரி. நமக்கும் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் பரிசுத்தவான். கர்த்தரே சர்வத்திற்கும் அதிகாரி, எனக்கும் அவர்தான் அதிகாரி என்பதை புரிந்து கொண்டு ஒப்புக்கொண்டவர்களுக்கு பெயர் பரிசுத்தவான்கள். வேறொன்றும் இல்லை. இப்படி காற்று, தண்ணீர், பூமியின் எல்லைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறார் அல்லவா? அவர் நாமம் என்ன என்று கேட்கிறார் ஆகூர். அவர் நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்று கேட்கிறார். அவருடைய நாமம், இவ்வளவையும் படைத்து இத்தனையும் படைத்த நம் தேவனுடைய நாமம் என்றென்றும் வாழும் நம் சிருஷ்டிகராகிய யெகோவாவாகிய தேவன். அவருடைய குமாரனுடைய நாமம் சர்வலோகாதிபதி, ராஜாதி ராஜா, நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர். அவருடைய பெயர் ராஜாதி ராஜா யேசுவா. இப்படி அவர்தான் நம்மை படைத்து ஆளுகை செய்கிறார். அவர் அன்பை புரிந்து கொள்வோம். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தரை யாரென்று புரிந்து கொள்வதும் நம்மை நாம் யாரென்று உணர்ந்து கொள்வதும் மிக மிக அவசியம். வேத புஸ்தகத்தை நாம் படித்தால், பைபிளை நாம் படிக்கும் பொழுது இந்த தெளிவு வரும். நாம் யார் என்பதும் கர்த்தர் யார் என்பதும் அப்படி தெரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய குணாதிசயங்கள், நாம் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோம், தவறான எண்ணங்கள் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தயவு செய்து மனம் திரும்புவோம். வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுதுதான் உண்மையான நம்முடைய மனக்கண்களுக்கு ஒளி வருகிறது. நம்முடைய மனக்கண்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் வரைக்கும் குருடாய் இருக்கிறது, கண் பார்வையற்று இருக்கிறது. நம் மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வேத வசனத்தை நாம் முழுமையாய் தியானிக்கிறோமோ, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பைபிளை நாம் முழுமையாக தியானிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம் மனக்கண்கள் திறக்கிறது. அதுவரை மூடிதான் கிடக்கும். வேத வசனத்தை முழுமையாய், அதாவது முழு வேதாகமத்தையும் நாம் படித்து பார்க்கும் பொழுதுதான் நம் மனக்கண்கள் திறக்கப்படும். தெரிந்து கொள்வோம். அது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. மூச்சு விட மறந்தாலும் பரலோகத்திற்கு போய்விடலாம். வேதத்தை தியானித்து வைத்திருந்தால் பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தால். வேதத்தை வாசிக்காமல் பாவத்தில் இருந்தால், மூச்சை மட்டும் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் 70 வயதில் முடிந்து போகும். பரலோகம் போக முடியாது. வேதத்தை வாசித்து வைத்திருந்தால் எப்பொழுது போனாலும் கவலை இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடலாம். சற்று யோசித்து பார்ப்போம். சபிக்கப்பட்ட பூமியில் நாம் வாழ்கிறோம். நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு அவர் சொல்படி நாம் வாழ்ந்தால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தரை அண்டிக் கொள்வது என்றால் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பது. அவர் சொல்படி கேட்பது என்றால் என்ன? கர்த்தருடைய வசனத்தை படித்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது, வசனத்தின்படி வாழ்வது. அது மிகவும் சுலபமானது. இப்படி வாழ்ந்தால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டவை. அப்படி என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவை என்று பொருள். மிக மிக பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நமக்குள் வரும்போது நம் இருதயத்தில், நம் ஆத்துமா, நம் உயிரில் பரிசுத்தம் உண்டாகும். நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம். இப்படியாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு வசனமும் நம் இருதயத்தில் பதிய பதிய
நம் மூளையில் ஒரு மெமரி கார்டில் ஒரு டேட்டா பதிவு செய்வது போல நம்முடைய சிந்தனையில் வேத வசனங்கள் பதிய பதிய அதன் கருத்துகள், வசனத்தின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அதன் கருத்தோடு நாம் அதை புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது, அந்த செய்தி நம் மனதிற்குள் வரும் பொழுது, அது நம் இருதயத்தில் பதியும் போது, அதாவது நம் சிந்தனைகளில், நம் மூளையில் இருக்கிற சிந்தனைகளில் அதில் பதிவாக்கப்படுகிறது. அப்படி பதியும் பொழுது அங்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தத்தை உண்டாக்கும். வேத வசனங்கள். அவைகள் புடமிடப்பட்டவைகள். அவைகள் பரிசுத்தமானது, நமக்குள் பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடியது. விதை போல, கர்த்தருடைய வசனம் விதை போல. அது பரிசுத்தமானது. அது நமக்குள் வரும்பொழுது அந்த பரிசுத்தத்தை முளைக்க பண்ணும். இப்படி அவரை அண்டிக் கொண்டு, அவரே கதி என்று அவரை விசுவாசித்து, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, அவர் வசனங்களை கைக்கொண்டு நடப்பது என்பது அவரை அண்டிக் கொள்வதற்கு சமம். அவர் அருகே போய் ஒளிந்து கொள்வதற்கு சமம். ஆபத்து காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறோம். எங்கும் ஆபத்து. எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. கொள்ளை நோய்கள் வரலாம், பட்டயம் வரலாம், பிரச்சனைகள், பாடுகள் வரலாம், பசி, பஞ்சம் வரலாம். எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். எந்தவித நிச்சயமும் இல்லாத வாழ்க்கையாய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தரை அண்டிக் கொள்வது மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்வது என்றால் அவருடைய வசனத்தின்படி வாழ்வது. அவரை பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதுதான் அவரை அண்டிக் கொள்வதற்கு சமம். அப்பொழுது நாம் இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றப்படுவோம். பரிசுத்தத்திற்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம், வேத வசனம் என்பது ஒரு குடை போல. அந்த குடைக்குள் ஒரு கூடாரம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். வேத வசனம் ஒரு கூடாரம். அதற்குள் போய் ஒளிந்து கொண்டால் நாம் எல்லாவித தீமையிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வசனங்களில் ஒன்றையும் கூட்டக்கூடாது. கர்த்தருடைய வசனங்கள் இவையெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டு வேதாகமத்தில் நமக்கு பைபிளாக தொகுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது. நாம எதையும் சேர்த்து எழுதக்கூடாது. இல்லாத காரியங்களை நாம சேர்த்து சொல்லக்கூடாது. அப்படி வேத வசனத்தோடு எதையாவது கூட்டினால் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வார், கண்டிப்பார், தண்டனை வரும் என்று பொருள். நீ பொய்யனாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனத்தோடு நாம எதையாவது கூட்டினால் அது பொய்யனாய் நாம் மாறியிருப்பதற்கு சமம். நாம் பொய் பேசுகிறவர்களாய் மாறிவிடுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே நாம் வேத வசனத்தில் சொல்ல வேண்டும். நம் இஷ்டப்படி நாம எதையாவது சேர்த்து சொல்லக்கூடாது. வசனத்தை படிக்க கூடாது. பைபிள் வசனங்களில் சேர்த்து எழுதக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஆகூர் எனும் பக்தன் கேட்கிறார், ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நான் மரிக்கும் வரைக்கும் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, அவைகளை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அவரை போல நம்மையும் நாம் தாழ்த்தி இந்த மனுவை நாமும் வைத்து கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆகூர் கர்த்தரிடத்தில் என்ன 2 காரியங்களை கேட்கிறார் என்றால், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு இது வேண்டும், எனக்கு நீர் கண்டிப்பாய் தர வேண்டும், மறுக்காமல் இதை எனக்கு கொடும் ஆண்டவரே என்று தாழ்மையோடு கேட்கிறார். மறுக்காமல், இதை கொடுக்காமல் இருந்து விடாதே, எப்படியாவது எனக்கு கண்டிப்பாய் தாரும். இந்த உலகத்தில் நான் மரிக்கும் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் எனக்கு இவைகள் 2 காரியங்கள் எனக்கு தேவை, எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மாயையையும் பொய் வசனத்தையும் என்னை விட்டு நீக்கி போடும். மாயையான காரியங்களும் பொய்யான பேச்சுகளும், பொய்யான வசனிப்பு என்றால் பொய் பேச்சுகளும், பொய்யும் மாயையும் என்னிடத்தில் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஆகூர் கேட்கிறார். கர்த்தாவே, மாயையான காரியங்கள் எனக்கு வரக்கூடாது. என் வாழ்க்கையில எனக்கு அது வேண்டாம். பொய்யான பேச்சுகளும் எனக்கு வேண்டாம். பொய்யான வசனிப்பும் எனக்கு வேண்டாம். அதாவது நான் மாயையை நம்பி, உலக இச்சைகளை நம்பி விழுந்து போகாமல் என்னை காப்பாற்றும். பொய் வசனிப்பு, பொய் பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். பொய் பேசுகிறவர்களிடத்திலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். நான் பொய் பேசாமல் இருக்கும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி எனக்கு உதவி செய்யும். நான் பொய் சொல்வதோ ஏமாற்றுவதோ தவறான காரியங்கள் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும். முக்கியமாக இந்த 2 காரியங்கள், பொய் வசனிப்பு, மாயை. நான் எந்தவித மாயையிலும் மாட்டிக்கொண்டு பாழாய் போய்விடாதபடிக்கு. மாயை என்றால் உலக இச்சைகள், எந்த இச்சைகளாவது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி ஏதாவது பாவத்தில் விழுந்து நான் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றும்.
பொய் பேசாமல் வாழும் பாக்கியத்தை எனக்கு தாரும். என் வாயிலிருந்து பொய்யே வரக்கூடாது. நான் பொய்யே பேசக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு நீக்கி போடும். ஏனென்றால் இந்த 2 காரியங்களும் கர்த்தருக்கு பிடிக்காது. பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் மாயை என்று. இந்த உலகத்தின் இச்சைகளும் பொய்யும் எனக்கு வேண்டாம் சாமி. உமக்கு பிடிக்காத இந்த 2 காரியங்களும் எனக்கும் வேண்டாம். என்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஏனென்றால் மற்ற பாவங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் இருக்கிறது. பொய் பேசுகிறவர்களால் தான் மற்ற பாவங்கள் செய்வார்கள். பொய்யில் துவங்கும் அந்த பாவம். மாயையில் துவங்கும் இச்சைகள் எல்லாம் அது பாவத்தில் போய் முடியும். அது மரணத்தில் முடியும். இப்படியாக இந்த எல்லாவற்றிற்கும் அஸ்திவாரமா இருக்கிற இந்த 2ம் எனக்கு வேண்டாம் சுவாமி என்று ஆகூர் புத்திசாலித்தனமாக கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை கேட்கிறார். இது ஒன்று. மாயை பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாம் சாமி, என்னை காப்பாற்றும். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்தது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று சொல்லுகிறார். எனக்கு பண பற்றாக்குறை, பணம் இல்லாமல் நான் தரித்திரத்தில் கிடக்கும்படி என்னை விட்டு விடாதேயும். தரித்திரத்தில் இருந்தால் அதுவும் எனக்கு ஆபத்து, துன்பம். அதனால் நான் பாவம் செய்யும் வாய்ப்பு வரும். நான் மதியிழந்து போவேன். வேதனையில், துக்கத்தில், பணமில்லா பற்றாக்குறையில் மிகவும் வேதனைப்பட்டு அது நிமித்தம் நான் பாவம் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தரித்திரம் எனக்கு வேண்டாம். அதிக ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம் கடவுளே. அதிக ஐஸ்வர்யத்தினால் நான் மேன்மை பாராட்டி உம்மை மறந்து போக நேரிடும். அதனால் அதிக பணமும் எனக்கு வேண்டாம். அதை வைத்து நான் காவல் காத்து கொண்டிருக்க எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையான பணத்தை மட்டும், எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடும் என்று இந்த 2 காரியங்களை கேட்கிறார் ஆகூர். எவ்வளவு அருமையான ஞானமான ஒரு மனிதனாய் இருக்கிறார். அழகாக கேட்டிருக்கிறார். இந்த காரியத்தை பாராட்டி விட்டு போகாமல் நாமும் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்தில். கர்த்தாவே, இந்த 2 மனுக்களை எனக்கும் தாரும். மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு வேண்டாம் சுவாமி. என் ஆயுள் முழுவதும் அது என்னை நெருங்காமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் இப்பொழுதே ஜெபிப்போம். தரித்திரமும் எனக்கு வேண்டாம் சுவாமி. பண பற்றாக்குறைகள், தரித்திரம் இருக்கவே வேண்டாம் சுவாமி. நிம்மதியாய் வாழ தேவையான அளவு ஐஸ்வர்யத்தை தாரும். அதிக ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம் சுவாமி. அதையே நினைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி அழிந்து போகாதபடிக்கு அதிக ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையானபடி எனக்கு தாரும். தேவையானதை மட்டும் எனக்கு தாரும் என்று கேட்போம். இந்த 2 காரியங்களையும் ஆகூரை போல நாமும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நிச்சயம் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.